ஸோ இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை வந்து டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க vlog-அ கன்டின்யூ பண்ணலாம். அன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் போல தான் வந்து vlog எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நானும் ஹஸ்பண்டும் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மூவிக்கு தான் வந்து போயிருந்தோம். என்ன மூவி அப்படின்னா, அரண்மனை 4 அந்த மூவிக்கு தான் வந்து போயிருந்தோம். படம் சூப்பராக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியவே வந்து டின்னர் சாப்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா, இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹஸ்பண்டை ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா வந்து பாதாம் பிசினை வந்து ஊற போட்டுட்ருந்தேன். ஈவினிங் ஏதாவது ட்ரிங்க்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஊற போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போவே. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவர் வரத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் எல்லாமே வந்து முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி பெருசாக ஸ்பெஷல் லன்ச்லாம் எதுவும் நான் குக் பண்ணல. ஜஸ்ட்டு ஒயிட் ரைஸ், சாம்பார், அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பண்ணிகிட்ருந்தேன். அதுவும் இல்லாமல் வெஜிடபிள்ஸுமே அன்றைக்கி என்கிட்ட பெருசாக இல்லை. லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால், அதுக்கப்புறம் ரேடிஷ் இதுதான் இருந்துச்சு. சரி, இதை வச்சு இன்றைக்கி வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடகடன்னு எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வழக்கமாக இருக்கிறத விட நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் ஏர்லியாக வந்துடுவார். அதனால நம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் யாருமே இல்லை. நான் மட்டும்தான் வந்து தனியாக இருந்தேன். தனியாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்மளை வந்து யாரும் கேட்க இருக்க மாட்டாங்க இல்லையா? இது பண்ணு, அது பண்ணு. ஸோ அந்த மாதிரி நம்மளை கேட்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எப்போ தோணுதோ அப்போ பண்ணலாம். கொஞ்சம் டயர்டாக இருந்தால் நடுவில் கூட வந்து அப்படியே வச்சுட்டு வந்து அப்படியே கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட போய் பண்ணலாம். ஸோ தனியாக இருந்தோம் அப்படின்னா யாரும் நம்மளை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. இது எப்போ பண்ணுவ, அது எப்போ பண்ணுவ, இது ஏன் இப்படி போட்டு வச்சுருக்க, அது ஏன் அப்படி போட்டு வச்சுருக்க, அந்த மாதிரி வந்து கேட்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அன்றைக்குமே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதனால் பொறுமையாக என் இஷ்டப்படி வந்து உங்களுக்கு என் கிச்சனை பார்த்தாவே வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. மேக்ஸிமம் நான் குக் பண்ணும்போது என்னுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். குக் பண்ணும்போது நான் எந்த க்ளீனிங் ஒர்க்குமே வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா க்ளீனிங் பண்ணிகிட்டே வந்து குக்கிங்கில் என்ன போட்டேன் அப்படின்றத வந்து நான் சம்டைம்ஸ் மறந்துடுவேன். ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து எக் மசாலா வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக் மசாலா வந்து லாஸ்ட்டாக தான் வந்து டிசைட் பண்ணேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நான் வெஜிடேரியன். அவருக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். 3 வேளையுமே நம்ம நான்வெஜ் கொடுத்தாலுமே சகிக்காமல் சாப்பிட்ற ஒரு ஆள். அன்றைக்கி நான்வெஜ் நான் எதுவும் பண்ணல. சரி அப்படின்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் எக்ஸ் இருந்துச்சு. சரி, அதை வச்சு நம்ம எக் மசாலாலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எக் மசாலா தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது சைட் பை சைடு வந்து கொஞ்சம் அழுக்காயிருச்சு. ஸ்டவ் வந்து நம்ம குக் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் அது ஆகிறது தான். அதனால் அதுவுமே வந்து அப்படியே தட்டி விட்டுட்டேன். விம் லிக்விட் அந்த மாதிரிலாம் போட்டு நான் எதுவுமே வந்து க்ளீன் பண்ணல. ஜஸ்ட்டு வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே வந்து ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை அந்தந்த பிளேஸில் எல்லாமே வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் பெருசாக வந்து வெசில்ஸுமே வந்து அன்றைக்கி வாஷ் பண்ணல. அப்படியே வந்து வெசில்ஸ்லாம் போட்டாச்சு. ஜஸ்ட்டு குக் மட்டும் பண்ணிவிட்டு அதை சைடில் வச்சுட்டு வெசில்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த vlog-அ வந்து மறுபடியும் ஈவினிங் தான் வந்து நான் கண்டினியூ பண்ணேன். ஈவினிங் கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே வந்து எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நான் காலையிலே வந்து பாதாம் பிசின் ஸ்டார்டிங்லேயே ஊற போட்டிருந்தேன் இல்லையா? அது நல்லாவே ஊறி வந்துடுச்சு. சரி, அதை வச்சு நம்ம ஏதாவது சம்மர் ட்ரிங்க் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போவே பண்ணால் தான் வந்து ஹஸ்பண்ட் வரும்போது அது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நல்லா செட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து பண்ணியாச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து நான் நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து ஆற வச்சிடணும். சூடான பாலில் வந்து இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சுகர் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து சுகர் அந்தளவுக்கு வந்து விரும்ப மாட்டார். அதனால் நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கான அளவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின், அதுக்கப்புறம் வந்து ரூ அப்ஸா வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க.
அப்போ தான் ஒரு 1/2 அன் ஹவரோ 1 ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பாதாம் பிசின் வந்து இந்த சீசனுக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது இல்லையா, அதனால் அது எல்லாமே வந்து குறைச்சிரும் பாதாம் பிசின். அதுக்கப்புறம் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஈவினிங் தான் எல்லா வெசல்ஸுமே வந்து வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன கொஞ்சம் ஆக்டிவாகவே இருப்பேன் நான் எப்போவுமே ஈவினிங். ஏன்னா ரெஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சு இல்லையா, அதனால் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரூமு, ஹாலு, போர்ட்டிக்கோ எல்லாமே பார்க்கும்போது நீட்டாக தான் இருக்குது. ஆனால் பெருக்குனா எங்கேருந்து தான் இவ்வளோ குப்பை வருதுன்னே வந்து எனக்கு சீரியஸாக தெரியல. என்னடா இது டெய்லியும் பெருக்கிறோம், ஆனாலுமே இவ்வளோ குப்பை எப்படி தான் சேருது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நான் விண்டோஸ் எல்லாமே வந்து க்ளோஸில் தான் வச்சுருப்பேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் பெருசாக எந்த வேலையும் இல்லை. ரூமில் வந்து ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து கொண்டக்கடலையை வந்து ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து பண்ணிகிட்ருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடியுது. உங்களுக்கு வந்து இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, டாடா, பாய்.